மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பம் என்ற பாடத்தில் எண்புறவைகள் தொடர்பான ஒரு சிறு விடயத்தை இன்று பார்க்க உள்ளோம். அந்த வகையில் ஆஹ், அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம், மனிதர்களாகிய நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்முறைமையான தசம எண்கள், அதாவது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆகிய இலக்கங்களை கொண்ட தொகுதி ஆஹ் தசம எண்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்வெண்களை மனித மூளை உணர்ந்து கொள்ள முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் இந்த எண்களை நாங்கள் கணனிக்கு கொடுத்தால் கணனியால் அந்த எண்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே தசம எண்களை கொடுக்கும் பொழுது தசம எண்கள் மட்டுமல்ல, ஒரு படம் அல்லது ஒரு காணொலி வடிவம் அல்லது ஒரு கோப்பு, எந்த ஒரு வடிவத்தையும் அல்லது எந்த ஒரு தரவு அல்லது தகவல் வடிவங்களை நாங்கள் கணனிக்கு புகுத்தும் போது அது துவித எண் வடிவத்திலேயே அதை புரிந்து கொள்கிறது. கணனி இயந்திரங்களில் தாய்மொழி துவித எண்கள் இந்த துவித எண்கள் என்பது பூஜ்ஜியத்தையும் ஒன்றையும் கொண்டுள்ளது. ஆங்கிலத்தில் பைனரி டிஜிட் என்று அழைக்கும். இந்த BI என்ற ஆங்கில எழுத்துக்கள் T என்ற ஆங்கில எழுத்துக்களின் கோர்வையாக பிட் என்ற சொல் பெறப்படுகிறது. தகவல்கள், தரவுகள் ஆகியவற்றை அளப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறிய நினைவலகு, மெமரி யூனிட், மிகச்சிறியது பிட் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு நம் அனைவருக்கும் தெரியும், இப்பொழுது 1, 0, 1, 1 இதை எடுத்துக்கொண்டால் இந்த ஒவ்வொரு இலக்கமும், அதாவது ஒவ்வொரு டிஜிட்டும் ஒரு பிட்டாக கருதப்படுகிறது. ஆகவே இங்க 4 பிட் காணும். 4 பிட்ஸ் ஒரு நிபிள் கருதப்படுகிறது. 4 பிட்ஸ் ஒரு நிபிளாக கருதப்படுகிறது. ஆகவே 8 பிட்ஸை கொண்ட தொகுதி ஒரு பைட்டாக கருதப்படும். இவ்வாறு கணனிக்கான அந்த நினைவுபடுத்துவதற்கான அந்த மெமரி யூனிட்ஸ் இவ்வாறு உருவாக்கப்படுகிறது. கணனிய மெமரி யூனிட் சார்ந்த தகவல்களை திரிதொரு காணொலியில் அது தொடர்பாக விளக்கப்படுகிறது. இன்று சாதாரணமாக ஒரு சிறிய விடயம், துவித எண்கள் எவ்வாறு டெசிமல், அதாவது தசம எண்களாக மாற்றப்படுகின்றது. நமக்கு தெரியும், எண் என்பது ஒரு இலக்கங்களுடைய கோர்வை. தரம் 3 அல்லது 4 அடிப்படை கணிதம் தொடர்பாக நம்ம படிக்கிறோமோ எவ்வாறு எண்கள் உருவாக்கப்படுகிறது. அந்த ஒரு 205 என்ற ஒரு எண்ணை எடுத்தார். அதில் முதலாவது இலக்கம் 1கள், 10கள், 100கள் என்று அதனுடைய இடப்பெருமானம் குறிக்கப்படும். ஆனால் இந்த 1 எவ்வாறு பெறப்படுகிறது, 10 எவ்வாறு பெறப்படுகிறது, 100 எவ்வாறு பெறப்படுகிறது என்ற அறிவு, அதாவது 1 எவ்வாறு பெறப்படுகிறது. நமக்கு தெரியும், தசம எண்கள் என்பது 10 இலக்கங்களை கொண்டு ஒரு தொகுதி. ஆகவே இந்த 1 எவ்வாறு பெறப்படுகின்றன, அதனுடைய அடி 10 பூஜ்ஜியமாம் அடுக்கு, 10 பூஜ்ஜியமாம் அடுக்கு 1கள். சுட்டி பாலத்தில் இது தொடர்பான அறிவை பெற்றது. 10 ஓராம் அடுக்கு 10கள், 10 இரண்டாம் அடுக்கு 100கள். இந்த இடப்பெருமானத்தால் ஒவ்வொரு இலக்கமும் அதற்குரிய வகை குறிப்பு பெருமானத்தை பெறுகிறது. 5 5, 10 தர 0 0, 100 தர 2 200. ஆகவே இதனுடைய பெருமதி 205 என்றவாறு பெறப்படுகிறது. இந்த அடிப்படையிலேயே நாங்கள் துவித எண்ணையும் கற்பதற்காக தற்போது ஆயத்தமாகுவோம். அந்த வகையில் ஒரு துவித எண் கொடுக்கப்பட்டால் அந்த துவித எண்ணை எவ்வாறு தசம எண்ணாக மாற்றுவது. சாதாரணமாக ஒரு ஓலெவல் பரீட்சையில் ICT பேப்பர் எடுத்துக்கொண்டால் ஒரு MCQவிலும் இதை எதிர்பார்க்க முடியும், அல்லது பகுதி 2 முதல் 10 கேள்விக்குள் வரக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இதை பார்க்கலாம். ஆரம்பத்தில் நான் ஒரு 4 பிட்ஸை கொண்ட ஒரு தொகுதியை நான் அறிமுகப்படுத்துகிறேன். 1 0 1 1. எவ்வாறு தசம எண்ணில் கடைசி இலக்கத்தின் இடப்பெருமான் 1கள்
என்று அறிமுகப்படுத்துகிறோம். அதே போல இங்கேயும் ஒன்றுக்கள். அப்ப இந்த ஒன்றுக்கள் எவ்வாறு பெறப்பட்டிருக்கும்? இரண்டினுடைய பூஜ்ஜியமாம் அடுக்கு. ஏன் இரண்டினுடைய பூஜ்ஜியமாம் அடுக்கு? ஏனென்றால் இது துவிதன். துவிதன்களில் 2 இலக்கங்கள் காணப்படுகிறது. ஆகவே இதனுடைய அடி 2. இரண்டினுடைய பூஜ்ஜியம் 1கள். அவ்வாறென்றால் அடுத்த இடப்பெருமானம் எவ்வாறு பெறப்படும்? அங்கு 10 பூஜ்ஜியம், இங்கு 2 பூஜ்ஜியம். அங்கு 10 ஓராம் அடுக்கு என்றால் இங்கு 2 ஓராம் அடுக்கு 2கள். அவ்வாறே 2 இரண்டாம் அடுக்கு 4, 2 மூன்றாம் அடுக்கு 2 மூன்றாம் அடுக்கு என்பதை சில நேரம் மாணவர்கள் அதை ஒரு வேகமான கணிதத்தில் 2 தர 3 என்று தவறாக எடுத்து அதை 6 என்று எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு. அது 2 மூன்றாம் அடுக்கு என்பது 2 தர 2. ஆகவே 8. இவ்வாறு ஒவ்வொரு இலக்கத்துக்கும் உரிய இடம்பெருமானம் பெறப்படும். இதை எவ்வாறு இப்போ தசம எண்களாக மாற்றுவது? ஓர் 1 1, ஈரொன்று 2, 4 தர 0 0, 8 தர 1 8. ஆகவே இவ்விலக்கங்களை நாம் கூட்டினால் 8 2 10, 10 1 11. இங்கே 10 போடப்படுகிறது என்றால் தெரியும், தசம எண் அதனுடைய அடி 10. ஏனால் 10 போடாத விதத்தில் இதை நாம் தவறுதலாக ஒரு துவித எண்ணை போன்றும் கருதி கொள்ளலாம். ஏனால் 2 இலக்கங்களுமே ஒன்றாக இருப்பதால். ஆகவே இது 10 என்று இடப்படுகிறதால் இது தசம எண் என்று கருதப்படும். உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு பரீட்சை, ஒரு வீட்டு வேலையா நான் கொடுத்த 2 இலக்கத்தை செய்து பார்த்தோம். 1 0 0 1, இரண்டாவது 1 1 0 0. இதை ஒரு சிறிய வீட்டு வேலையாக செய்து பார்த்தார். மீண்டும் இன்னும் ஒரு காணொளி இதனுடைய தொடர்ச்சியான மாணவர்களாகிய உங்களை சந்திக்கிறேன். நன்றி.